நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி. வணக்கம், நான் ஷோ பால்சன் எஸ்பிசி பால்சன் எஸ்எம் ஸ்டேஃபன் சார். welcome back to my channel. இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது வாழை படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லருக்கு தான். ஸ்டாரிங் நம்ம கலையரசன் பிரதர் ஒரு பக்கம், நிக்கிலா விமல் மேம் இன்னொரு பக்கம், சனா மியூசிக் அண்ட் மாரி செல்வராஜ் டைரக்ஷன். இதுக்கு மேலே இது ஒன்றுமே தேவையில்லை, சம்பவமாக இருக்கும். நிறைய செக்அப் பண்ண சில ஒரு சாங் தான் ரியாக்ட் பண்ண, அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண சில நிறைய பேர் கேட்டிங்க. பட் எனக்கு ஃபீவரில் வந்து நல்லா ரியாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. நான் ஒவ்வொன்றா முடிஞ்ச ரியாக்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். பட் ட்ரெய்லர் சொன்ன மாதிரி வந்துருச்சு. எனக்கு இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் சார்னாலே நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் அந்த மனுஷன். ஸோ இதில் என்ன பண்ணி பார்த்துலாம்னு சொல்கிறேன். பட் போகிற போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். Here we go. சோனியா, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? என்ன? Nice shot, nice shot. இந்த காய்ச்சமை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கா, இல்லை உலகம் பூரா இருக்காள? ஏன் நேக்கில் அப்படி கேட்க? இல்லை வேற எந்த ஊர்லேயும் இந்த காய்ச்சமை இல்லைண்ணா. ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல, அதான் கேட்டேன். Nice shot, bro. முடியாது எங்கயாவது போய் சாவு போ. Whoa. Nice shot, beautiful shot. Wow. Okay. ரைட், இவர் சின்ன வயசில் அந்த வாழை வெட்டுறதுக்காக அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, இவர் இஸ் யங் பாய், ஹி வாண்ட்ஸ் அவருக்கு வந்து சந்தோஷமாக விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் காசுக்காக அவங்க அம்மா வந்துட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு இவனுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பையனால் வந்து அவனோட ஒரு நிம்மதியான ஒரு சைல்ட்ஹுட்டை வந்து என்ஜாயே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பையனை வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். முடியாது, என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அந்த ஒரு சின்ன பேட்டில் தான் இருக்குது. அதாவது அந்த குழந்தைகிட்டேருந்து அவனோட அந்த சைல்ட்ஹுட் வந்துட்டு வேலை காரணமாக காட்டி இல்லை பணம் காரணமாக காட்டி அது எடுக்கப்படுது. அந்த நேரத்தில் அந்த ஒரு குழந்தையோட போராட்டமாக தான் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அந்த வாழைத்தோட்டம் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த வேலைக்கு போய் ஆகணும். ஸோ அதனால தான் அவர் யாருக்கோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மரம் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா வந்துட்டு நான் அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில்.
அண்ட் அது பேசும்போது பயங்கரமான பெருமூச்சு மாதிரி விட்டுட்டே தானே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அநேகமாக அது வேலை பார்த்துட்டு டயர்டாக எக்ஸாஸ்டடாக தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி ஒரு குழந்தைகிட்ட அவங்களோட சைல்ட்ஹுட் பறிக்கப்படும் போது அது ஒரு வேறு மாதிரி வேதனை. ஒரு குழந்தை அந்தந்த வயசில் அந்தந்த சந்தோஷங்களை பார்க்கணும், அவ்வளோ கஷ்டங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக் மாதிரி. அது வந்து சில பேர் வந்துட்டு வேறு வழி இல்லாத காரணத்தினால பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பேராசையின் காரணமாக பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, அது ஒரு சைக்காட்டிக் ஜோனில் பண்ணுவாங்க. அவனை டார்ச்சரை பண்ணும், போய் பண்ணு, நான் ஜாலியாக இருப்பேன், நீ சாவடா, எனக்கு சம்பாரிச்சு கூடிய வரைக்கும் மாதிரி சொல்லி பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அமேசிங், அதில் குறையே கிடையாது. பட் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ எனக்கு என்னமோ அந்த டார்ச்சரஸ் டைப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு வந்து நான் விளாடணும், நான் என் ஃப்ரெண்டு கூட சுற்றணும், நான் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஜோன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஜோன் தள்ளப்படும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பையனோட ரிட்டாலியேஷன் தான் இந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் மேபி இதுலேயும் ஆதிக்க வர்க்கத்தோட ஏதோ வச்சு பர்டிகுலர் இன்வால்மெண்ட் இருக்குமா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ அந்த வகையிலையும் வேறு ஏதோ டைமென்ஷன் ப்ளே அவுட் ஆகுமான்னு தெரில. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர இமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மியூசிக் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த பையன் தான் கலர்ஸ் பிரதராக ப்ளே பண்ண நினைக்கிறேன். சின்னதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் பாட்டுருக்காரு போல, சின்னதுலேருந்து பெருசாகிற வரைக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நிக்கிலா விமல் மேமோட கேரக்டர் என்ன, அது வந்து இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு டீச்சராக இருக்காங்க, அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் இருப்பாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரில, இல்லை அவங்க தப்பிச்சு போயிடுறாங்களான்னு தெரியல. சில இன்டென்ஸ் சண்டைகள் கிண்டைகள்லாம் நடக்குது. சினிமாட்டோகிராஃபி பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணிங்க. எஸ்பெஷலி ஏதோ ஒரு 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 லேனில் தண்ணிக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு போது, அந்த தண்ணி நடுவில் நடப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த வானத்தாரை அப்படி மேலே வச்சுக்கிட்டு போகிறோம். அந்த ஷாட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒன்று. அப்போ கடைசியில் அந்த பேர்ட்ஸோட ஷாட் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டிஓபி வந்து தேனி ஈஸ்வர் அவர்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் எடிட்டர் சூர்யா பிரதமன் அவர்கள், ஆக்ஷனும் ஒரு மாதிரி ஏறி எத்துனா ஆக்ஷன் யார், திலீப் சுப்ராயன் சார். ஓகே, கொரியோகிராஃபி சாண்டி ப்ரோவா, சூப்பர். ஏன்னா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. பயங்கர இமோஷன், ஒரு விஷுவலியும் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுது. அதே நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இமோஷனலாகவும் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் நடுவில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்சஸ் வேறு வந்துட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் மனுஷன் கொண்டு வர்றதுனாலே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவார், அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அந்த சின்ன பையன் சீக்வன்ஸ்லேயே ஒரு சிலது கலரில் இருக்குது, ஒரு சிலது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஏன் அது மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்? மேபி பெயின்ஃபுல் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க, மற்றபடி அவன் ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் கலரில் காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் எனக்கு வருது. ஸோ we'll have to wait and watch, but it is going to be a very emotional ride அப்படிங்கிற மாதிரி மட்டும் தோணுது. அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டென்ஸான விஷயங்கள் நடக்கும் நிறையா அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ட் அந்த திரும்பி வந்துடுறான் அப்படின்னு ஏதோ கூப்பிட்டு வந்துச்சு, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த வாய்ஸ்லாம். அண்ட் பையன் சூசைட் பண்ண தண்ணியில் குதிச்சிடறானா என்ன ஏன்னு தெரியல, இல்லை அந்த வாழை வீசிட்டோம் நம்மளுக்கு வேறு வழியில் இதுதான் வாழ்ந்தானுங்கிறக்காக அதை குதிச்சு எடுக்கிறக்காக உள்ள குதிச்சானு தெரியல. பட் இப்போ பார்க்கும்போது செத்துத்தோலன்னு சொல்கிறக்கும் அவர் ஜம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஹீல் கோ பேக், சரி என்ன தான் லைஃப் நடக்குதுன்னு பார்த்துலாம், நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டில் தான் அது உள்ளே குதிச்சு அந்த வாழை எடுத்துகிட்டு வருவான்னு நினைக்கிறேன், வாழைத்தார. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், திஸ் இஸ் இமோஷ்னல், திஸ் இஸ் லுக்கிங் இன்டென்ஸ். ஓகே, வேறு மாதிரி இருக்குன்னு தோணுது. நான் சொல்கிறேன், மாரி செல்வராஜ் நம்பி போகலாங்க, நல்லா இருக்குங்க, நம்பி போகலாம். அண்ட் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் யாருன்னு பார்க்குறக்கும் நான் க்யூரியஸாக இருக்கேன். ஸ்டார்டிங்கில் பேசிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் மட்டும் தான் காட்டியிருக்காங்க, அந்த கேரக்டர் யாருன்னு பார்க்குறக்கும் நான் செம க்யூரியஸாக இருக்கேன். அண்ட் விஷுவலி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதையும் நான் வந்துட்டு திரையரங்குகளில் பார்க்க பயங்கரமாக ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ சனா மியூசிக் ஆப்வியஸ்லி, அது another reason. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் வாழை ஒஃபிஷியல் ட்ரெய்லர். அண்ட் ஸ்டார் காஸ்டிங்கும் நல்லா இருக்குது, பார்க்கலாம், எங்கிட்டே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்கிறேன். இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் த ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுன்னு வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி கூட சீக்கிரம் தெரிஞ்சுங்க, மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.